சார் சமீபத்துல இந்த பெங்களூர்ல நடந்த அந்த வெற்றி ஆர்சிபி அணியோட வெற்றி கொண்டாட்டத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க. இது குறித்த ஒரு கேள்வி எழுப்பும்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இந்துக்கள் கோவில்களுக்கு கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான போய்க்கு இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அமைச்சர் மனோ தங்கராஜ் எப்பொழுதுமே தமிழர்களுடைய இந்துக்களுடைய சமய நம்பிக்கைகளின் மீது, திருவிழாக்களின் மீது ஒரு வன்மம் உள்ளவர். கடந்த காலங்களிலே அவர் அமைச்சராகவும் கன்னியாகுமரி மாவட்ட திமுக பொறுப்பாளராகவும் இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்து கோயில் திருவிழாக்களிலே கலந்து கொண்டு இந்து சமய சின்னங்களை ஏற்றுக்க மாட்டார். ஆனா அவர் வேணும்னே வந்து இதுல கலந்து கொண்டு சடங்குகளை அவமதிப்பார், இந்துக்களுடைய மனது புண்படும்படி நடந்து கொள்வார். அதே மாதிரிதான் இந்து சமயம் குறித்து மிக அருவருக்கத்தக்க வகையிலே உள்நோக்கத்துடன் விமர்சனம் செய்வார். அதே மாதிரிதான் இப்பவும் அவர் மனசுல ஒரு மண்ணு இருந்திருக்கேங்க. சர்ச்சில் மிகப்பெரிய திருவிழா வேளாங்கண்ணியில நடக்குது, எத்தனையோ கூட்டம் போடுது. இப்ப கூட பாருங்க, கிரிக்கெட் விளையாட்டை கொண்டாடுறதுக்காக பெரிய கூட்டம் போடுது. இவங்க திமுக பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்றாங்க. ஏன் இந்த இந்து கோயில் திருவிழால கூட்டம் கூட்டாங்க? எவ்வளவு பெரிய திருவிழா நடந்ததுங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள், இல்லைங்களா? உலகமே வியக்கும் வண்ணம் 60 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் பங்கேற்ற கும்ப மேளா பிரயாக்ராஜ் எங்கேயும் அங்க இருந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சா? நிறைய பெரிய திருவிழாக்கள், பிரம்மோற்சவங்கள், பாத யாத்திரைகள், கோயில் திருவிழாக்கள், தேர் திருவிழாக்கள் எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு நல்லா, எவ்வளவு ஒழுக்கமா நடைபெற்றிருக்கிறது. அது பார்த்து இவருக்கு ஒரு பொறாமை தான். அவர் வேணும்னு இந்துக்களை, தமிழர்களை, அவர்களின் சமய நம்பிக்கைகளை அவமதிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு பேசியிருக்கிறார். இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இது குறித்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.